الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا وإلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய இந்த மஸ்ஜிதில் இமாமும் இந்த விழாவிற்கு மூல காரணமாக அமைந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் அவர்களே மற்றும் எனக்கு முன்னாலே இன்றைய நிலைக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிற அன்பிற்குரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கும் ஆலிம்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு சீக்கிரமாகவே வருகிறேன். ஏனென்றால் எப்பொழுதுமே ஏற்படுகிற பஞ்சம் இதுதான், நேர பஞ்சம். சாதாரணமாக நேற்று முன்தினம் கூட ஏதோ ஒரு தஞ்சை ஜில்லா என்று நினைக்கிறேன் பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு அவர்கள் அழைக்க வேண்டும் என்று வந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திலே தான் சொன்னேன், பேச்சாளர்களை குறையுங்கள் முதலிலே, அப்பொழுதுதான் அவர்களுடைய பேச்சு நிறைவு பெறுகிறது. இல்லை என்று சொன்னால் நம்ம வீட்டுல பையன் சின்ன பையனை நோன்பு வச்சா ரம்ஜான்ல காலையிலிருந்தே சேர்க்க ஆரம்பிச்சிருவான். சாப்பிடுறதுக்கு முறுக்கு, வடை, மிச்சரு, தயிர் வடை, உளுந்து வடை, கார வடை, பக்கோடா, என்னென்ன இருக்க எல்லாம் அவனுக்கு என்னங்க திங்க முடியும், சின்ன பையன் அவ்வளவுதான் திம்பான். ஆனா ஆசை எல்லாம் சேர்த்து வச்சிருப்பான், கடைசியில் திங்க முடியாது. அது மாதிரி இந்த பிரசவாக்கத்துக்காரங்களுக்கு ஆசை எல்லா பேச்சாளரையும் கூப்பிட்டு, அதே மாதிரி எல்லா விழாவிலும் அப்படிதான், கடைசியில பேச நேரம் இருக்காது. இது இயற்கையாக ஏற்படுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை எந்த நிமிடத்துக்கு முடிக்க வேண்டுமோ அந்த நிமிடத்துக்கு முடிப்பேன். இப்ப நான் சொல்றேன் 9:05 இன்ஷால்லா முடிப்பாரு, அதை பேசுவான். நீங்க சகோதரர்களே, ஹதீஸில் வருகிறது, ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத் இது, மதீனாவிலே சென்று கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டும், அவர்கள் அதற்கு பதில் சொல்ல முடியக்கூடாது என்று யூதர்களும் மற்றவர்களும் பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கிற காலம். அந்த ரசூலுல்லாஹ் போகும்போது, சஹாபாக்களுடனே போகும்போது, அங்கே கூடியிருந்த ஒரு கூட்டத்தினர், அதில் ஒருவன் சொன்னான், ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன் என்று. மற்றவர்கள் சொன்னார்கள், கேள்வி கேட்டு கேட்டு பல தடவை நமக்கு மூக்குடைந்து போயிருக்கிறது, இந்த தடவையில் என்ன கேட்கப் போகிறாய்? இல்லை, நான் ஒரு அதிசயமான கேள்வி கேட்கப் போட்டேன். அந்த கேள்வியை கேட்டான், அதற்கு பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர்கள் தாங்களாக இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, எதை பேசுகிறார்களோ அல்லாஹ்விடமிருந்து வஹியாக வந்த பிறகுதான் அந்த வஹியிலிருந்து தான் அவர்கள் பேசுகிறார்கள். அதிலே எழுதி வைக்கப்பட்ட வகைக்கு குர்ஆன் என்று பெயர், எழுதி வைக்கப்படாத வகையும் இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகை எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த வகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகை கொண்டு வந்தார்கள். குர்ஆனிலே இருக்கிறது ஆயத், வயஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. இந்த அகில உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா சவால் விடுக்கிறார். யஸ்அலூனக அனிர் ரூஹ், அவர்கள் கேட்கிறார்கள், ரூஹ் என்றால் என்ன? அவன் கேட்ட கேள்வி அதுதான், ரூஹ்னா என்ன? மர்ரூஹ், ரசூலுல்லாஹ் கேட்ட ரூஹ்னா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களே சொல்லவில்லை, அல்லாஹ் என்று வந்து பதில் சொன்னார்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் அர்-ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்பது என்னுடைய ரப்பினுடைய ஆணைக்கு பெயர். இதுதான் இன்றைக்கும் பதில், இது கியாமத் வரையும் பதில்.
உலகத்தில் யாருமே இதற்கு அப்பால் ஒரு பதிலை சொல்லப் போவதில்லை. ரூஹ் என்றால் என்ன? ஆனால் உலகத்திலே சில பேருக்கு கண் இருக்கிறது, சில பேருக்கு கண் இல்லை, சில பேருக்கு காது இருக்கிறது, சில பேருக்கு காது இல்லை, சில பேருக்கு கால் இருக்கிறது, சில பேருக்கு கால் இல்லை, சில பேருக்கு அறிவு இருக்குது, கொஞ்சம் குறைவா இருக்கு, கூட எல்லாம் வித்தியாசப்படுது. ஆனால் யாருடைய ரூஹுக்கும் வித்தியாசம் இல்லை. எல்லாருடைய ரூஹும் ஒன்று. எனக்கு இருக்கிற ரூஹு தான் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கிற ரூஹு தான் எனக்கு இருக்கு. எறும்புக்கு இருக்கிற ரூஹுக்கும் யானைக்கு இருக்கிற ரூஹுக்கும் என்னங்க வித்தியாசம்? எறும்புக்கு இருக்கிற ரூஹுக்கும் யானைக்கு இருக்கிற ரூஹுக்கும் என்ன வித்தியாசம்? இது சின்னவார்கள் பெருசா இருக்கும் சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நீராக ஆழத்தை பொறுத்தவரை உயிர் என்பது. ஆனால் எறும்புக்கு எப்படி இருக்கும், யானைக்கு எப்படி இருக்கும் சொல்ல முடியாது சகோதரர்களே. திமிங்கலத்தினுடைய நாக்கு இருக்கிறது ஒரு யானையுடைய அளவு. திமிங்கலத்தினுடைய நாக்கு ஒரு யானையுடைய அளவு, அவ்வளவு பெரியது. அந்த திமிங்கலத்தினுடைய ரூஹ் எவ்வளவு பெரிதாக இருக்கும் சொல்ல முடியுமா? இருக்காது. இன்றைக்கு வரை சொல்ல முடியாது. எல்லா டாக்டர்களும் இருந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் செக்அப் பண்ணிட்டு அது ரூஹ் போயிருச்சுங்களே, ஏங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு நீங்க கொஞ்சம் பிடிச்சிருக்கிறாங்கல்ல. இவ்வளவு டாக்டர் என்று பார்த்துட்டு எனக்கு யாவும் இருக்கு. என்னுடைய தகப்பனாரை பார்த்தாகும் போது காய்ச்சல் ஏறிக்கொண்டே போச்சு. 105 டிகிரி 105 டிகிரி வரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே காய்ச்சல் போய்கிட்டே இருக்குது. டாக்டர் கூப்பிட்டா வரல. பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தார். வந்து எல்லாம் பார்த்துட்டு அவர் இங்கிலீஷ்ல சொன்னார் பிரீத்திங் டைம். எனக்கு அப்ப விளங்கல பிரீத்திங் ரூஹ் போற நேரமா. அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவு அந்த நேரத்தில் மற்ற டாக்டர் நின்றாங்க, ரூஹ் போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. கை பத்வா கொடுத்துட்டாங்க, ரூஹ் போயிருச்சு. டாக்டர் கொண்டு போறோம், எது கொண்டு போறோம்? பத்வா தான் கொடுப்பார் அவர். ரூஹ் எப்படி போச்சு, ஏன் போச்சு, நீங்க நின்னைகளை கொஞ்சம் பிடிச்சு வச்சிருக்கலாமே. எந்த வழியா போச்சு? வாய் வழியாவா, மூக்கு வழியாவா, கண் வழியாவா? போன வழியும் தெரியாது, வருகிற வழியும் தெரியாது. ரூஹ் அல்லாஹ்வில் இருந்து வருகிறது. என்னுடைய ரூஹில் இருந்து, என்னிடத்தில் இருக்கிற ரூஹ் என்ற ரூஹுடைய கஜானாவில் இருந்து நான் இன்சானுக்கு ரூஹை ஊதுகிறேன். சோதர்களே, மலக்குகளுக்கு கூட தெரியாது. தாயினுடைய வயிற்றில் வைத்து 4 மாதத்திலே ரூஹ் வருகிறது. அந்த உறுப்புகளை உருவாக்கும் பொழுது முதலாக உருவாக்குகிற உறுப்பு கண் தான் உருவாக்குகிறது. தாயினுடைய வயிற்றிலே சிசு உருவாக்கும் பொழுது நாமெல்லாம் அப்படியே யாரும் வானத்திலிருந்து அப்படியே குதிக்கிறதே இல்ல, பூமியை பிளந்து கொண்டு வந்தவர்களே. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தவிர, அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தவிர அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எலும்புல இருந்து வந்தாங்க, ஏதோ விவாயத்துகளுக்கு வந்தாங்க. இப்படி 1-2 பேரை தவிர பாக்கி உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் தான். எல்லோருக்குமே ரூஹ் வந்தது. எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தது? எப்பொழுது வந்தது? பெற்ற தாய்க்கு தெரியுமா இந்த ரூஹ் எப்பொழுது குழந்தைக்கு வருகிறது என்று? இவள் உறங்கும் பொழுது வந்ததா, இவள் விழித்திருக்கும் பொழுது வந்ததா, இவள் உண்ணும் பொழுது வந்ததா, இவள் பேசும் பொழுது வந்ததா? இவள் ரூஹுதான் கண் மூலமாக பார்க்குது. அதனாலதான் மௌத்தா போயிட்டா சில பேருக்கு கண்ணு சரியா மூடி விடலன்னு வைங்க. மௌத்தா போனோட நல்ல கண்ணெல்லாம் இழுத்து மூடணும். இல்லைன்னா மையத்து இப்படி பாப்பாரு நம்மள. நம்ம அவரை பாக்குறோமா, அவர் நம்மளை பாக்குறாரு தெரியாது. விவகாரமா போயிடும். தீதார் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. கடைசியில மௌத்தாரங்களை பாக்குறதுக்கு அவரை போய் நம்ம பார்க்க போனா அவர் நம்மளை பார்த்து பாரு வேண்டாங்க. அது எப்ப வருதுங்க? கண்ணை சரியா இழுத்து மூட வேண்டாம். அது மாதிரி வாய் மூடாம விட்டா வாயும் திறந்தா இருக்கு அப்படியே. அதனால வாயை மூடி ஒரு துணியை போட்டு கட்டி வச்சிருவாங்க. எதுக்கு இது? அதற்கு வாய் திறக்காம அப்பாவது இருக்கட்டும். வாய் வயசு கூட திறந்துகிட்டு இருந்தார், அப்பா திறக்காம இருக்கட்டும். கண்ணை மூடி வச்சிருவாங்க. இப்ப கண்ணு திறந்திருந்தால் பார்க்குமா? காது திறந்திருக்கிறது கேட்குமா? அவர் எழுந்து நடப்பாரா? அவருடைய கை வேலை செய்யுமா? சகோதரர்களே, ஏதாவது வேலை செய்யுமா? ஏன் எல்லாம் இருக்கா, போயிருச்சா? கண்ணு, காது, மூக்கு, வாய், பல்லு, கை, காலு, நகம் எல்லாம் போயிருச்சா, இருக்கா? 71 கிலோ முதல்ல இருந்தார் என்றால், என்னோட கிலோ சொல்றேன், 71 கிலோ முதல்ல இருந்தாருன்னா இப்ப தூக்கினா 81 தெரியுமே தவிர அதை விட குறையாது. வயிறு உப்பி இருக்கும்ல கொஞ்சம், அது ஒரு 10 கிலோ கூடி வேணுமான தெரியலாம தவிர குறையாது. எதுவும் குறையல. ஆனால் கண் பார்க்கவில்லை, காது கேட்கவில்லை, நாவு பேசவில்லை, நாக்கு ருச்சி தெரியவில்லை, அறிவு வேலை செய்யவில்லை, எது சொன்னாலும் அவருக்கு புரியவில்லை. இனி அவர் இந்த உலகத்தில் இருப்பதற்கு லாயக்கில்லை. அதனாலதான் மரியாதையா கழுவி குளிப்பாட்டி பாட்டெல்லாம் அத்தனை உத்தரவு நான் அப்பதான் பார்த்தேன். இல்லாட்டா அப்படி எடுத்து அப்படி தொட்டு அந்த மையத்துக்கு தாங்க பாட்டெல்லாம் ஊத்துறாங்க. ஏன்னா கேட்க மாட்டாரு இவரு. வேற யாருக்கும் பாட்டா ஊத்துறது நான் பாக்குறேன். சில சமயத்துல மாப்பிள்ளைகளுக்கு ஊத்துவாங்களா இருக்கும், தடை விடுவாங்களா இருக்கு, என்ன பாப்பத்துல வந்து அப்படி சில சமயத்துல இது என்ன மையத்துக்கு பாட்டிலா கொண்டு வந்து பூரா அத்தனை ஒன்னா ஊத்தி விட்டாங்க.
எனவே கேட்க மாட்டார் அர்த்தம். கண் பார்க்கிறது என்று சொன்னால் கண் மூலமாக ரூஹ் பார்க்கிறது, காது மூலமாக ரூஹ் கேட்கிறது, மூளையின் மூலமாக ரூஹ் சிந்திக்கிறது, நாக்கின் மூலமாக ரூஹ் பேசுகிறது. அதனாலதான் மௌத்தான பிறகு நாக்கு இருக்குது, ரூஹ் இல்லை, அதனால பேசல, இல்ல அதனால பார்க்கல. காது இருக்குது, ரூஹ் இல்லை, அதனால கேட்கல. ரூஹ் தான் பார்க்கல. இந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய கஜானாவுடைய சகோதரர்களே, இந்த ரூஹ் இப்ப இருந்து கொண்டிருக்கு, நம்முடைய உடம்புல இருந்து பிரிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட போய் சேருது. நீ அல்லாஹ்ட்ட போய் சேரும்போது அதான் ஏற்படும், அது அசல்ல ரூஹுக்கு ஏற்படுது, மற்ற உடலும் உண்டாகும். அங்கே அசல்ல ரூஹுக்கு தான். ரூஹுடைய தசல்சுல் ஆலம அர்வாஹில் இருந்து சகோதரர்களே, எந்தக்கு ஆலம அர்வாஹில் நம்முடைய ரூஹ் இருந்துச்சோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. இது கபருக்கு போன பிறகு இருக்கும், ஹஷர்லயும் இருக்கும், பிறகு ஜன்னத்திலும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜன்னத்துக்கு தான் போவோம். ஜன்னத்துக்கு போறதாக அபிப்பிராயம் இல்லை நமக்கு. இன்ஷா அல்லாஹ் ஏன்னா அல்லாஹ் அனுப்ப மாட்டான். நம்ம அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக அல்லாஹ்வுத்தால இறக்கப்படுவானே, நம்ம அல்லாஹ்ங்கிற பேர் சொன்னதுக்காக. நாம சொல்ல தகுதி இல்லவா, நாம சொன்ன பிறகு தகுதி இல்லாத வேலை செய்யறதா. ஆனா அல்லாஹ்ங்கிற பேர் சொல்றோம், அதனால நம்ம சொர்க்கத்துக்கு போறோம் நம்புறோம். சொர்க்கத்துக்கு யார் போவாங்க தெரியுங்களா? யார் சொர்க்கத்துக்கு போவோம் நம்புறாங்களோ அவங்க தான் போவாங்க. யாரும் நம்பிக்கையிலே அவங்க போக மாட்டாங்க. அதனால நம்பணும். ஏன் காரணம் என்ன? நம்ம அமல் என்ன அமல் செய்யறோம். அல்லாஹ்வுடைய கிருபை இல்லாமல் அல்லாஹ் தஆலா என்னையும் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு மூடிக்கொண்டால் தான் நாம் சொர்க்கத்துக்கு போவேன். அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு மூடுவாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த ரூஹ் முடிகிறதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற காலத்திலையும் இப்ப ரூஹ் அசலா, நம்முடைய உடல் அசலா, இந்த ஆன்மா அசலா அல்ல இந்த உடல் அசலா? ஆன்மா அசலா, உடல் அசலா? இப்ப மற்றவர்கள் முடிவு செய்திருக்கிறாங்க. இந்த ஆன்மாவை பத்தி பேசுங்க, ஆன்மீகத்தை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? ஆன்மாதான் அசல், இந்த உடல் அசலே இல்லை. இந்த உடல் அழைத்து போயிடும். கபரில் வச்சதுக்கு பிறகு அடுத்த பக்கெட் கொண்டு வைக்கிறாங்க. உடல் அழைத்து போயிடும். ஆன்மாதான் அசல். அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் ஆன்மீகத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே செஞ்சிருக்கிறார். அந்த ஆன்மீகத்தின் மூலமாக இந்த உலகத்தை நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆன்மாவை பக்குவப்படுத்துவதுதான். இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? ஆன்மீகம் சொல்லுங்க, தசவுஃப் சொல்லுங்க, சுலூக் சொல்லுங்க, இஹ்சான் சொல்லுங்க, நிறைய பேர் இருக்கு. அசல்ல இது எடுக்கப்பட்டிருக்க அந்த ஹதீஸ் ஜிப்ரீல் என்ற பிரபல்யமான ஹதீஸ் இருக்கிறது. பல ஹதீஸ்கள் எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் சஹாபாக்களுக்கு தீனை படித்துக் கொடுப்பதற்காக. வந்து கேட்டார்கள், இஸ்லாம் என்றால் என்ன? தொழுவது, நோன்பு வைப்பது, ஜக்காத்து கொடுப்பது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது அந்த பதிலை கேட்டுவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் வந்திருந்தார்கள். சஹாபாக்களுக்கு தெரியாது ஜிப்ரீல் என்பது தெரியாது. மனித உருவத்தில் வந்திருந்தார்கள். வந்து கேள்வி கேட்டால் ரசூலுல்லாஹ் பதில் சொன்னார்கள். பதில் சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி சொன்னார்கள், சதக்த, உண்மை சொன்னீர்கள். கேள்வி கேட்டுட்டு இவர் சதக்தன் சொன்னா அது ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்ச விஷயமா? ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா தானே சதக்தன் சொல்ல முடியும். பிறகு ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். இது ஒவ்வொன்றுக்காக கேட்டுக்கிட்டே வரும்போது அவர் கேட்டார், இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்பது ஒரு கைஃபியத். சொன்னார்கள் இஹ்சான் சொன்னா நம்ம தமிழ்ல யாராவது இஹ்சான் சொல்றாங்க கூட உபகாரங்கிற அர்த்தம் சொல்லி பழகிருக்கிற உபகாரம் என்ற ஒரு அர்த்தமா அது இருக்கு. ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் நிறைய அதில் இருக்கு. அதனுடைய அர்த்தங்களுடைய சில பகுதிகள் பிரிக்கப்படும் போது அதனால உபயோகித்து பழகி இருக்கிறோம். ஆனால் இஹ்சான் என்ற வார்த்தைக்கு மிக ஆழமான அர்த்தம் இருக்கிறது. சில வார்த்தைகள் அரபியில சொல்றோம், அதை தமிழ்ல சொல்ல முடியாது, எந்த மொழிபெயர்ப்பும் சொல்ல முடியாது. உதாரணமா பரக்கத், பரக்கத்துக்கு என்ன மொழிபெயர்ப்பு சொல்றது? அபிவிருத்தி. இப்ப பிராய்லர் கோழிதான் அபிவிருத்தி ஆகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு பரக்கத்துன்னு சொல்றதா? அதுக்கு பேர் பரக்கத்தில் அது நிறைய உற்பத்தி செய்யறாங்க, உற்பத்தி ஆகுது, அதுக்கு பேர் பரக்கத்து இல்லை. பரக்கத் என்றால் என்ன? பரக்கத்துடைய பல வகைகள் இருக்கிறது. சில சமயத்துல ஒண்ணுமே இல்லாம காரியம் நடந்துருது, அதுக்கு பேர் பரக்கத். சில சமயத்துல கொஞ்சம் காசு இருக்கும், ரொம்ப காசுடைய வேலைகள் நடந்துருது, அதுக்கு பேர் பரக்கத். மாசம் 500 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார், ஆனால் 5000 ரூபாய் ஆகவே அவருக்கு நடந்துருது. அது எப்படி நடக்க? அது நடக்கிறவங்களுக்கு நடக்க, நமக்கு நடக்க தெரியல. நம்ம நடக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அல்லாவோட கனெக்ஷன் எப்படி வச்சுக்கணும்? 500 ரூபாய் வேலையில அல்ல 5000 ரூபாய் வேலை, 500 ரூபாயில அல்ல 5000 ரூபாய் வேலை நடத்தி தரணும். வீட்டுல கொஞ்சமா சாப்பாடு இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் பறக்கத்தா முடிஞ்சு போயிடணும். அது எப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சு போயிடணும்? ஒரு கிளாஸ் பாலை 80 சஹாபாக்களுக்கு அதிகமான பேர் குடிச்சு கடைசியில் அதே பிலால் குடிச்சு நீர பால் இருந்துச்சு. கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பேர் பறக்கத். அவருக்கு இந்த ரூஹை சுத்தப்படுத்துவதற்கு என்ன வழியோ, இந்த ஆன்மாவை தெளிவாக வைப்பதற்கு என்ன வழியோ அதைத்தான் அல்லாஹ் தஆலா உலகத்திலே தீன் என்றும் ஷரியத் என்றும் தந்திருக்கிறான். இஹ்சான் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல சொல்ல முடியாது. அதே போல தமிழ்ல கூட சில வார்த்தை இருக்குது. தமிழ்ல கூட சில வார்த்தை இருக்கு. தமார் என்று ஓதியது சொல்லுங்க.
டமாருக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க, அது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. இங்கிலீஷ்ல வேணும்னா இருக்கு, அந்த இடத்துல உபயோகிக்கிற வார்த்தை. அரபிலேயே இங்கிலீஷ்லயோ அல்லது உருதுலயோ டமார்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது சரியா வராது. அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் சரியா வராது, அந்த மொழிபெயர்ப்பு சரியா வராது. எஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். சுப்ஹானல்லாஹ். இல்ல அதுக்குதான் பதில் சொன்னாங்க. அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல. அல்லாஹ்வை நீ பார்க்கணும், அப்படி எனக்கு தெரியணும். ஏனென்றால் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். யார் தன்னை பக்குவப்படுத்தி தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய உயிரை பக்குவப்படுத்தி தக்பீரத்தை இருக்கிறார்களோ முன்னாலே அல்லாஹ் இருப்பான். இந்த நிலை உண்டாக்கணும். நம்ம சொல்றோம் அப்படி மனசை வரமாட்டேங்குது, அல்லாஹ் பார்க்கிறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது என்று சொன்னால் இப்படி வச்சுக்க. நீ அவரை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்று நினைத்துக் கொண்டு அவனை பார்க்கல. இப்ப நம்ம ஒரு வேலைக்காரன் எஜமான எங்க இருந்தோ பார்த்துக்கிட்டு இருக்கிறான் தெரிஞ்சால் வேலைக்காரன் எப்படி வேலை செய்வான்? ஒரு மாணவன் உஸ்தாத் என்கிறதா பார்க்கிறார் தெரிஞ்சா எப்படி படிப்பான்? எங்க இருந்து பார்க்கிறார் தெரியாம எங்க இருந்து பார்க்கிறார் இவருக்கு தெரியுது. எஜமான எங்க இருந்து பார்க்கிறார் இவருக்கு தெரியுது என்றால் என்ன செய்வான்? ஒருத்தர் போன்ல பேசுவார், அதோட என்ன அவர் முதல்ல பேசுவார் போன்ல, இவரு ஒண்ணு தொப்பிக்கும் தலை வச்சுக்காரு, தொப்பி கல்வி வச்சுட்டு கணக்கு இருப்பாரு. போன் வந்துச்சு எடுத்து அவ்வளோ நான் என்ன பேசுறேன் முதலாளி இதை குட்டியை தலை வச்சுட்டேன். நம்ம போன்ல கண்டிப்பா புரியுதா இருக்கு. முதலாளி அங்க இருந்து பேசுறாருனால ஒரு தொப்பி தலை வச்சுட்டேன். அல்லாஹ் பார்க்கிறான் என்று நினைத்து பழகுங்கள். நான் பார்க்கிறேன் என்று நினைக்கிறேன் அசல் இல்ல, குறைந்தபட்சம் இவ்வளவு நினைங்க நான் பார்க்கிறேங்கிற தசவுர் அந்த எண்ணம் வர முடியவில்லை என்றால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று நினைங்கள். அல்லாஹ் என்னை பார்க்கிறான் பயிலம் தகும் தராகு, நீ பார்க்காவிட்டாலும் பயில்நகு யராக், அவன் உன்னை பார்க்கிறான். இதான் இந்த நிலை மனிதனுடைய எல்லா நிலையிலும் இருக்கணும். இரவு பகல் 24 மணி நேரத்தில் இருக்கணும். இதுதான் ஆன்மாவை சுத்தப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல். இது யாருக்கு இதுக்கு சூஃபியாக்கள் விளக்க சொல்லும் பொழுது பயிலம் தகுன் தராகு, தக்குன் என்பதை அறிஞர்களுக்கு தெரியும். தக்குன் என்பது நாட்டு சொல்ல, இந்த தக்குன் என்பது தாம் என்று சொல்லுகிறார் சூஃபியாக்கள். பயிலம் தக்குன், நீ இல்லாமல் போய்விட்டால், நீ உன்னை அழைத்துக் கொண்டால் தராகு அல்லா சொல்வாங்க. பயிலம் தக்குன், நீ உன்னை அழைத்துக் கொள்ள வேண்டும். நான் என்று ஒன்று இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், யார் அது? இந்த கண்ணுக்கு பேரு நானா? இந்த கண் என்னுடைய கண், நான் தான் அதுல சேர்க்கும் போது என்னுடைய ஆகும். நானுடையதான் தமிழ்ல சொல்லும் போது என்னுடைய ஆகும். இது நானுடைய கண், அதான் என்னுடைய கண், இது என்னுடைய காது. நான் யார்? உங்களை சொல்லுங்க, நான் யார்? ரூஹுக்கு சொல்லலாம், இது என்னுடைய ரூ, அதுவும் அல்ல நான். நீ என்னுடைய ரூ, அப்ப நான் எங்க? எதுக்கு பேரு நான்? யோசிங்களா? இது தலையிலிருந்து கால் வரை இருக்கிற எதற்கு பெயர் நான்? இந்த கண்ணு என்னோடது, இந்த காது என்னுடையது, மூக்கு என்னுடையது, இந்த உடல் என்னுடையது, ஜிப்பா என்னுடையதுங்கிற மாதிரி இந்த உடல் என்னுடையது. ஜிப்பா காட்டி போடுற மாதிரி என்னத்தை காட்டிடலாம், நானை விட்டு இந்த உடலை காட்டிடலாம். ஆனா அது என்னுடையது. அப்படி ஜிப்பா என்னுடையது, அது இந்த உடல் என்னுடையது, நீ என்னுடையது. அப்ப நான் யார்? நான் எங்க பற்றி நீங்க சொல்லுங்க, நான் நீங்க சொல்றீங்க, அது அது எதுக்கு பேர்? உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த நான் என்ற குரல் அல்லாஹ் இருந்து வருகிறது. நான் என்ற குரல் அல்லாஹ் ஒழித்து செய்கிறான். இந்த நாட்டில் என்ன சத்தம் வருது, இந்த தொண்டையில என்ன சத்தம் வருது? சத்தம் வருமானா ஒரு கனமான பொருளோட போதும், அப்பதான் சத்தம் வரும். பிறகு இப்ப சத்தம் வருது எங்கிருந்து வருது? உலகத்தில் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுகிறார்களே, கொஞ்சம் இதை ஆராய்ச்சி பண்ணுகிறேன். நான் பேசும்பொழுது நீங்கள் பேசும்பொழுது சப்தம் வருகிறது. இந்த சப்தம் எங்கிருந்து பிறக்கிறது? வாயில் இருந்தா வாயிலிருந்து எச்சு வருது, தொண்டையில இருந்தா தொண்டையில கொஞ்சம் காரி பார்த்தா தெரியும் ஆகுது, அது வேணா வரும். சப்தம் தொண்டையிலிருந்து வரவில்லை, வாயிலிருந்து வரவில்லை சோதர்களே. அதனால் தான் சூஃபியாக்கள் சொல்லுகிறார்கள், வஹதத்துல் வஜூத், எதுவுமே இல்லை, அல்லாஹ் தான் இருக்கிறான். ஏனென்றால் எதுவெல்லாம் நான் நான் என்று சொல்லுகிறார்களோ, எதுவெல்லாம் நான் நான் என்று சொல்லுகிறதோ அதுவெல்லாம் உண்மையிலே அங்கே இல்லை. யாரால் இருக்கிறான்? அல்லாஹ் தான் இருக்கிறான்.
எப்படி சகோதரர்களே, இந்த சவுண்ட் பாக்ஸ் அங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்கு, ஹாரன் அங்க எல்லாம் இருக்கு, பாக்ஸ் இருக்கு, எல்லாத்திலிருந்தும் பேசுற சத்தம் வருது. அதுல ஒரு கீழநெறி, அதுல ஒரு கீழநெறி, அதுல ஒரு கீழநெறி, அதுல ஒரு கீழநெறியா இருக்கிறாரு. சத்தம் 100 பாக்ஸ்ல இருந்து வரலாம். திருநெல்வேலி 100 பாக்ஸ், 100 விட அதிகமா இருந்து 100 இடத்திலிருந்து சத்தம் வரலாம். ஆனால் பேசுற ஆள் எத்தனை? சின்ன பையன் என்ன சொல்லலாம், என்ன சவுண்ட் பாக்ஸ் பேசுது, அவனுக்கு தெரியாத சொல்ல பேசுறாள், மைக்கு முன்னாடி பேசுறான், அவனுக்கு விளங்காம இருக்கலாம். ஆனால் விளங்கின ஆளுக்கு தெரிய சவுண்ட் பாக்ஸ் பேசல. இதே போல கேசட் கொண்டு போடுங்க, எங்க போட்டாலும் சத்தம் வந்துகிட்டே இருக்கு, பேசுறது சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ள ஆளா உட்கார்ந்து பேசுறார். பேசுறவர் ஒருவர், கேட்பது 100 இடத்திலே. அதே போல இருப்பது ஒருவன், உலகத்தில் இருப்பது கோடான கோடி, இருப்பது ஒருவன் சகோதரர்கள். இதை புரிஞ்சுட்டான், உலகத்துல எந்த கஷ்டம் இல்லை. நூறு போகும்போது எப்படி போக தெரியுங்களா? சுபஹானல்லாஹ், நான் என்னுடைய ரப்பை சந்திக்க போகிறேன், என்னுடைய அபியை சந்திக்க போகிறேன், சந்தோஷமா போகும். ஐயோ போறனே, கூப்பிடு, அவளை கூப்பிடு, கூப்பிடு, என்னடா பண்ண போற, என்ன பண்ண போறான்னு தெரியல. சொல்றேன், கோச்சுக்காதீங்க, எனக்கு மனசுல தெரியுது. எல்லாத்துக்கும் கூப்பிடுங்க, எல்லாத்துக்கும் தந்தி கொடுத்து வர என்ன பண்ண போறாங்க? இவ்வளவு பேர் என்ன செய்ய போறாங்க? எல்லாம் வந்துட்டாங்க சக்கராத்துன்னு கேள்விப்பட்டு. எல்லாம் என்ன செய்யறாங்க? சண்டை போட்டுருக்காங்க. கபிரிஸ்தான் ரொம்ப தூரம். அப்ப அதனால சொன்னாலும் வேன் வச்சிருக்காங்க அந்த ஊர்ல. அப்ப மகன்ல ஒருத்தங்க என்னன்னா வேன்ல கொண்டு போயிடலாம், இவர் சக்கராத் ஹால்ல இருக்காரு, நான் சொன்னா வேன்ல கொண்டு போயிடலாம். அடுத்தவங்க என்னன்னா கடை அதுக்கு இப்பெல்லாம் வாடகை ஜாஸ்தி வாங்குறாங்க, அதனால இந்த தள்ளுற வண்டி ஒண்ணு இருக்கு, அது பிடிக்கிறாங்க. இன்னொரு சொன்னாலும் இந்த வண்டி எடுத்து நான் சந்தோஷம் பெற்று இருக்காரு, எடுத்துக்கிட்டு ஆள் மாற்றி பார்த்து தூக்கிட்டு போயிட்டா காசு செலவில்லை. இவர் சொன்னாரா, இந்தப்பா வேண்டாம், நான் நடந்தே போயிடுறேன். இதுதான் உலகம் சோதர்களே. மக்கள் சட்டப்படி சொல்லக்கூடாது. எனக்கு ஞாபகம் இல்லாம ஞாபகம் வந்துருச்சு, அவ்வளவுதான். எங்கேயோ படிச்சது, அவ்வளவுதான். ஆனா யோசிச்சு பாருங்க, இதான் நடக்கும். எனக்கு இதான் நடக்கும், உங்களுக்கு இதான் நடக்கும். விளையாட்டு இல்லை, உங்க வீட்டுக்கு போன பிறகு யோசிக்கிறீங்க இது என்ன நடக்கும். எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க சோதர்களே? மௌத்தான பிறகு எத்தனை வீடுகள்ல பார்த்துக்கேன் சோதர்களே, ஜனாசா போகும்போதே ரூஹு பஞ்சாபி பிள்ளை எல்லாம், அந்த பஞ்சாபி எங்க ஊர்ல எல்லாம் பழக்கம், முக்காடு போட்டு அப்படியே குப்பரம் படுத்து கிடக்கிற பழக்கம். முக்காடு போட்டு குப்பரம் படுத்துவாங்க பஞ்சாபி. ஏன்னா அப்படி படுக்கலன்னா ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்படி இருக்கா, பிரதமர் போய் தாலி எடுத்து இப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஆனா அப்படி படுத்துக்கிட்டே மகனை கூப்பிட்டு சாதி இங்க கொடுத்துறாரு, நான் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறேன். நடக்குது சோதனைகளை, நான் விளையாட்டுக்கு சொல்லல, இது எனக்கு ஊர்ல எல்லாத்துக்கும் நடக்கலாம். போனது கவலையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இவர் அழுகும் போதே இப்படி சொல்ற அழுகிற பழக்கம் இருக்குது. விட்டுட்டு போறீங்களே, எங்களை யாரு பார்ப்பாங்க? நீங்க இருந்தா இன்னும் எங்களை பார்த்தீங்களே, எங்களுக்கு கொடுப்பீங்களே, எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பீங்களே. அதுதான் கவலை. அதுவும் வயசான காலத்துல அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, நமக்கு வந்து சம்பாதிச்சு அதே என்னுடைய ஆகிரத்தன்னாகும். நம்ம மனைவி மக்களை இப்படி வளர்க்கல, நாம இவருடைய தகப்பனார் கபருக்கு போறார், இவருடைய ஆகிரத்தன்னாகும். அங்கிருந்து நகர்வதற்கு முன்னாலே அவர்கள் நடந்து போற செருப்பு சட்டத்தை கபரில் அந்த மையத்து கேட்கும் சோதர்களே, மையத்தாயர்களே, அங்க போன உடனே உயிர் வந்துருது. செருப்பு சட்டத்தை கபரில் அந்த மையத்து கேட்கும் சோதர்களே, மையத்தாயர்களே, அங்க போன உடனே உயிர் வந்துருது. நடந்து போகிற சட்டத்தை கேட்கிற அந்த அவகாசத்திலே அந்த மையத்தை உட்கார வைக்கப்படுகிறது. இரண்டு மலக்குகள் வருகிறார்கள், கேட்கிறார்கள், மன்னப்புக்கு ஒமன் நபியுக்கு ஒவாதீனுக்கு. மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய மதீனா நபராயிலே இருக்கக்கூடிய இந்த முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நம்முடைய கபருக்கும் இடையிலே இருக்கிற எல்லா திரைகளும் நீக்கப்பட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணிலே காண்பிக்கப்படுவார்கள். கேட்கப்படும் மனஹாதர் ரஜுல், இவர் யார்? இருப்பது சென்னை கபரிஸ்தானிலே இருக்கலாம், இருப்பது திண்டுக்கல் கபரிஸ்தானிலே இருக்கலாம், இருப்பது உலகத்துடைய எந்த மூலையினுடைய கபரிஸ்தானிலே இருக்கலாம். ஆனால் அந்த கபருக்கும் நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு இடையிலே இருக்கிற எல்லா திரைகளும் நீக்கப்பட்டு அது ஆலம பர்ஸக் சகோதரர்களே, வமின் வராயிஹிம் பர்ஸக் இலா யௌமி யுபஅஸூன். அவர்கள் எழுப்பப்படுகிறவரை பர்ஸக் என்ற ஆலத்திலே இருப்பார்கள். அங்கே கபர், அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணுக்கு தெரிவார்கள். அவர்களை காண்பித்து கேட்கப்படும், மனஹாதர் ரஜுல், இவர் யார் என்று கேட்கப்படும். அப்பொழுது இவர் எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொல்ல முடியும் தெரியுமா சகோதரர்களே? யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் சொல்ல முடியும். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் சொல்ல முடியும். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் சொல்ல முடியும். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் சொல்ல முடியும்.
யார் அவர்களை போல் தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய உடையிலே, நடையிலே, பாவனையிலே, தோரணையிலே, குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, தொழிலிலே, உத்தியோகத்திலே, பேசுவதிலே, சிரிப்பதிலே, நடப்பதிலே அத்தனையிலும் யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்துவத்தை பின்பற்றி நடந்தார்களோ அவர்களுக்குத்தான் அந்த கபரிலே இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவுடனே இவர் என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியும். இல்லாதவர்களுக்கு என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஹதீஸிலே இருக்கிறது, ஹாய் ஹாய் லாதிரி, ஹாய் ஹாய் லாதிரி அரபியிலே இருக்கிறது. தமிழிலே நான் தெளிவாக சொல்வதால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வார். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பு. சகோதரர்களை அல்லாஹ் இடத்தில், அதாவது மனம் லைட் அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மித்த இடத்துக்கு வருகிறேன் எஹ்சான் என்பதற்கு அந்த பதில் சொன்னார்கள். அந்த நிலையை வாழ்க்கை முழுவதிலும் உண்டாக்க வேண்டும். அந்த நிலையை வாழ்க்கை முழுவதிலும் உண்டாக்கும். தொழுகையிலே முதல் படியாக எஹ்சானுடைய நிலை இதுதான் ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம். தொழுகையிலே தக்பீர் கட்டி இருந்த உடனேயே தக்பீருக்கு பேர தக்பீர் தஹரீமா சகோதரர்களை உலகத்துடைய எல்லா வஸ்துக்களை விட்டும் எல்லா வஸ்துக்களையும் ஹராமாக்கி விட்டது. எல்லா வஸ்துக்களுடைய நிலையும் ஹராம். எதை பற்றி நினைக்க கூடாது. அதனால அந்த தக்பீருக்கு தக்பீர் தஹரீமா ஹராமாக்குற தக்பீர். அதை ஹலாலாக்குறது தெரியுமா? சலாம் கொடுக்கும் போது தக்பீர் சலாம் வரைக்கும் இடையில இருக்கிற எந்த வஸ்துவையும் நினைக்க கூடாது. நினைக்கிறது ஹராம் சொல்ல போனோம். ஆனால் துனியாவுடைய ரீதியில தக்பீர் கட்டி நின்றார், ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார், அல்லது இமாம் ஓதினார், பின்னாலே நின்றார், பிறகு ருக்குவுக்கு ஒரு தஸ்பீஹ் நேரம் இருந்தார், பிறகு நின்றார், பிறகு சஜ்தாவுக்கு போனார், ஒரு தஸ்பீஹ் நேரம் இருந்தார், அத்தஹியாத் ஓதனால உட்கார்ந்தார். தொழுகை கூடி இருக்கு, நம்ம சத்தா கொடுத்துருவோம். அல்லாஹ் சொன்னா நம்முடைய தொழுகை கூடி சொல்லு. தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகணும். அது வேறு, இது வேறு. உலகத்தில் அவ்வளவு பேர் சீட்டு கத்தவா கொடுக்கலாம். ஆனால் என்னுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று அல்லாஹ் கத்தவா கொடுக்கணும். அல்லாஹ் ஏற்றுக்கணும் சோதரர்கள். அதுதான் உண்மையான தொழுகை. நம்முடைய தொழுகை அப்படி இருக்க வேண்டுமானால் இஹ்சானுடைய தர்ஜா உண்டு பண்ணணும். நம்முடைய மனசை கட்டி போடணும். வரபத்னாலா குலூபிஹா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய கல்வை நாம் கட்டி போட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்ட்ட கேட்கலையா, அல்லாஹ் என்னுடைய கல்வை ஒரே இடத்துல கட்டி போடு. மாட்டை கட்டி போடுற மாதிரி எங்கேயும் போகாம குறையை கட்டி போட்டுறாங்க, மாட்டை கட்டி போட்டுறாங்க, யானை கட்டி போட்டுறாங்க, எல்லாத்தையும் கட்டி போட்டுறாங்க. அதே போல நம்முடைய கல்வி அல்லாஹ் தான் கட்டணும், நம்ம கட்ட முடியாது. மனம் ஒரு குரங்குன்னு சொன்னான், நல்லா சொன்னான். இவனே குரங்குல இருந்து வந்தவன் சொன்னது தானே. நாம சொல்றோம் இதெல்லாம் பனி இஸ்ராயேல்கள் குரங்காக மாற்றப்பட்டதான். இப்ப இருக்கிறதெல்லாம் குரங்கு, மனுஷன் தான் குரங்கா மாற்றப்பட்டாங்க. பனி இஸ்ராயேல்ல ஒரு கோவில் இருந்தாங்க, எப்படியோ அவங்க குரங்கா மாற்றப்பட்டாங்க. அந்த கோவில் குரங்கா இருக்குன்னு சொல்றதா இருந்தா அப்ப குரங்கெல்லாம் எதிரிலிருந்து வந்தது, மனிதனிலிருந்து வந்ததுன்னு சொல்லணும். ஆனா இவன் சொல்றது என்ன? மனிதன் குரங்கிலிருந்து வந்தான், குரங்கிலிருந்து நம்ம வந்தது. அதனால இப்ப மனிதனுடைய மனமும் ஒரு குரங்கு. அதை விட இன்னொருத்தர் அழகா சொல்லி இருக்கிறார், இந்த குரங்கு பைத்தியம் முடிச்ச குரங்கு. மனம் என்ற குரங்கு இருக்கு, மது குடிச்சு தேய் கடிச்சு பைத்தியம் முடிச்சு குரங்கு. எப்படி இருக்கும் ஒரு குரங்குக்கு? அதுக்கு கொஞ்சம் ஒரு லிட்டர் சாராயத்தை ஊற்றி விட்டு அதுக்கு தேடும் கடிச்சிட்டு அதுக்கு பைத்தியம் குடிச்சுட்டான். சும்மா குரங்கு ஆடாம இருக்காது. ஜூல போய் பார்த்தா எல்லாமே அடங்கி போயிருக்கும். சிங்க முதல் கொண்டு யாரையும் கண்ணு திறந்து கூட பார்க்காத. பழகி நம்ம என்ன போய் சத்தம் போட்டா கூட இது மாமூல் பெறாச்சு, எனக்கு நம்மளை பார்க்கலான்னு தெரியல. இது வந்து என்ன காற்ற நிசாபா செய்யணும். இங்க சொல்லுதான், இங்க வந்து பாக்குறான அது சொல்லுதான். அது நினைக்கிறா மனசுல, மனம் இங்க வந்து பாக்குறான காட்டுல வந்து கொஞ்சம் முசாபா செஞ்சு பார்த்தா தெரியும். இதெல்லாம் அரைச்சு போட்டு வெயில் நின்று என்ன பாக்குறது இருக்காது. என்ன சேர்த்து செஞ்சு நான் சொல்ல விரும்புறேன். அதிகமான சேர்த்தையெல்லாம் செஞ்சு ஒரு தடவை நாங்க முதுமலையில யானை மேல உட்காந்து போய்கிட்டு இருக்கிறோம். எலிபென்ட் ரைஸ் அது காமிக்கிறதா கூட்டிட்டு போறாங்க. அப்போ காட்டுல இருக்கிற மிருகங்கள் ஏதாவது சமைச்சு செஞ்சா பாக்குறேன். அப்படி போகும்போது திடீர்னு பாக்குறேன் மழை பெய்யுது, லேசா தூத்தல் விடுச்சு. என்னப்பா தூத்தல் விடுகிற முடிந்து பார்த்தா மேல ஒரு குரங்கு ஒண்ணு இருக்கு. தனியா பாருங்களா, நம்ம போறோம் அதுக்கு என்ன சேட்டை பாருங்க. இவ்வளவு சேட்டை பிடிச்சது உரிய நடந்தது. ஒரு பெரிய கருங்குரங்கு மேல ஒண்ணு மேல குளிர்லையே விடுது. பார்த்தா அப்புறம் அவன் சொன்னா யானை ஓட்டிட்டு வரவன் தொடவா, அவன் சொன்னா மேல பாருங்கன்னு சொல்லி குரங்கு இருக்கு. மழை பெய்யுது, இவ்வளவு சேட்டை. நீ அதை கொண்டு வந்து குறுக்கில் வச்சாலும் சும்மா இருக்காது, எடுத்துட்டே இருக்கும், அடிக்கிட்டே இருக்கும், என்னவாவது செய்துகிட்டே இருக்கும். இந்த மனம் ஒரு குரங்கு, அதுவும் பைத்தியம் முடிச்ச குரங்கு. என்ன பைத்தியம்? உலக பைத்தியம், காசு பைத்தியம், பண பைத்தியம். நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் யாரும் குறை சொல்றது எனக்குள்ள சொல்றேன். பண பைத்தியம். இனி உலக ஆசை என்ற போதை,
அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அப்படி இருக்கணும், இப்படி பஞ்சாபி இருக்கணும், இப்படி புள்ள இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதான் கேட்டு பாருங்க. அது சொல்லுவாங்களே 2 மோர் உட்கார்ந்து நான் விற்கிறது. அந்த காலத்துல 4 ஒரு குடம், 2 மோர் குடம். இவன் உட்கார்ந்து இன்னும் விற்க ஆரம்பிக்கல, விற்றா 2 குடம் விற்றா 4 குடம் கணக்கு போட்டான். 4 குடம் விற்றா 8 குடம், 8 விற்றா 16 ஆகும், 32 ஆகும், அவ்வளவாக 5000 ஆகும், 10,000 ஆகும். அப்புறம் வீடு வச்சுட்டு அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு அது பண்ணிருந்தா நிறைய வேலைக்கு ஆள் இருப்பா. எவனாவது சொல்ல ஓடி ஒரு ஒட்ட விட்டாங்க நடக்குதான் சோதர்களை நமக்கு நடக்குது. ஒரு கதை இல்லை நான் சொல்றது, இதெல்லாம் நடக்கு. நம்ம ஆசை இப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், அது ஆயிரணும், இது ஆயிரணும். கொஞ்சம் விட்ட பிரதமராக கூட பார்ப்போம். முடியல, வழியில்லை, அதனால அதை பற்றி யோசிக்கல, யோசிக்க மாட்டோம். அப்படி முகலாயனுடைய காலமாக இருந்தால் நம்மளும் மன்னராக பார்த்திருப்போம். இப்ப நமக்கு என்ன கல்யாணம் ஆகுதோ அதுல கொஞ்சம் மேல பாக்குறோம். 1000 சம்பாதிச்சா 2000 பார்ப்போம், 2000 பார்த்தா 20,000 பார்ப்போம், 20,000 30,000, அப்படி எவ்வளவு முடியுதோ அது மேல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி வீடு கட்டுறது பாருங்க, ஒருத்தர் எழுதியிருக்கிறார், எழுதி பார்த்த படித்தேன், எழுதிட்டார் வீடு அப்படிங்கிறது அவனுக்கு அர்த்தம் எழுதிக்கிறார். வீடு அப்படின்னா கடன் வாங்கி கட்டுவது. வீடுனாலே ஏன்னா இவருக்கு என்ன இருக்கோ அதுக்கு மேல கொஞ்சம் கடைசி முடிக்கும் போது என்ன செய்வாருங்க, கொஞ்சம் அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், அப்ப கடவாய் கட்ட வேண்டியது. வீடு கட்டினவங்களுக்கு எல்லாம் அநேகமாக பேருக்கு கடைசியில் என்ன தெரியுது, ஏன்னா கையில் இருக்கிற கீழே எஸ்டிமேட் போடுறது இல்லை. போடும் போதே எத்தனாருக்கும் தெரியும், நர்சரிக்கு தெரியும், இன்ஜினியருக்கு தெரியும். இவருக்கு போட்டா அதெல்லாம் வாங்கிக்குவார், கடை வாங்கிக்குவார், அப்புறம் கொடுத்துக்கலாம். அதே விஷயத்துல இல்லைன்னு படிச்ச என்ன படிச்சீங்க, மனைவியில் போட்டு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஒரே பாதை. மனைவிக்கு அர்த்தம் இருக்கு, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஒரே பாதை. சொர்க்கம் கிடைக்கிறது அதுவே கிடைக்குது. அது அது ஒரு நேரத்துல சூரியன் அஸ்தமானம், சூரிய உதயமான நரகம். சில நேரத்துல உடச்சு விட்டுருங்க, எவ்வளவு சிரமங்கள் வந்து. ஆனா அல்லாவுடைய விருதியில நம்ம தீண்டார்களானது காரணத்தினால, நம்ம வீடுகளில் தீன் வந்துட்ட காரணத்தினால அது மாதிரியான நிலையில் நம்ம வீடுகளை வச்சுக்கலாம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை கையை கொடுக்கிறாங்களோ அது மாதிரி வரணும் ஒரு நிலம் இருக்கிறாங்க. அதன் காரணமாக வீட்டில் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரியான சந்தோஷத்திலே விளக்கிவிடணும், அப்படி விடணும், விடுவிடணும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது இல்லையானா உலகத்திலே ரொம்ப பெரிய ஆகாசம், உலகத்திலே ரொம்ப பெரிய ஆகாரம் நடக்கப்பட்டிருக்கு. நான் சொல்ல வந்து எஸ்ஸான் என்று சொன்னால் அந்த நிலை 24 மணி நேர வாழ்க்கையில உண்டாகும். ஒரு நேரம் 2 நேரத்தில் இல்லை. இந்த எஸ்ஸானை உண்டாக்குவதற்கு தான் பொழுதை முதல் படி பெருகிற சத்திரத்தை நின்றவுடனே இந்த உலக மரத்தரம், இந்த உலக மரத்தரம் இது சொல்ல போக கூட கருத்துல அல்லாஹை விசிறு செய்து அல்லாவுடைய ஞாபகம் வந்து 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 கருத்துல ஒரு நீர் இருக்கிறது. அப்பதான் இருக்கிறான் இருக்கிறான் நீர் யாருக்கு அல்லாஹால இஸ்லாமுக்காக, இந்த தீனுக்காக, இந்த சரியத்துக்காக அவருடைய உள்ளத்தை, அவருடைய நெருக்கத்தை விசாரப்படுத்தி கொடுத்து விடுகிறாரோ அவருக்கு என்ன கிடைக்கிறது, தன்னுடைய இடத்திலிருந்து ஒரு நீரை பெற்றுக் கொடுத்தார். தன்னுடைய இடத்திலிருந்து என்ன பெற்றுக் கொள்வாங்க, நீர். இந்த கல்விகள்லாம் இந்த ஹார்ட் ஆபரேஷன் நடக்குது பாருங்க, இதெல்லாம் பைபாஸ். அதுல அந்த அந்த திறமையோட நரம்பு இருக்குன்னு சொல்றாங்க, அதுல அடப்பு எடுத்துக்கிட்டு அந்த கல்வியை கையில் எடுத்து டாக்டர் பார்த்தா கூட அந்த கல்வியில 100 இருக்கா இல்லையா, இது அல்லாவுடைய குழுமா சொல்ல முடியும். இந்த உலகத்துல கண்டுக்கு தெரியாது. ஆனா 100 அது காசியத்துக்கு அந்த கடமை ஆகப்படுவது காசியத்து இது அன்புக்குரில்லாது இன்புக்குரில்லாது நரகமுண்டாவதாக மிகப்பெரிய கூடுகிட்ட நரகமுண்டாவதாக அடுத்து அது காசியத்துக்கு யாருடைய கல் அல்லாஹுடைய விக்கிரமிற்கு தூரமாக விலகிக் போயிருக்கிறது அவர்களுக்கு உலாய்க்கு அவர்கள் பகிரங்கமான விலகிக் போயிருக்கிறார். அப்ப இந்த ஆயத்தை இறக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், சரவசர் அல்லாஹால எப்ப கொடுப்போம், எவ்வளவு நம்ம இடத்துல அல்லாஹுடைய விக்கிரமிகமாக எப்போ அல்லாஹுடைய விக்கிரம் அல்லாவுடைய விக்கிரம் பார்க்கிறவங்க ஒவ்வொருக்கு ஆரம்பத்தில் பழகிறதுக்கு கையை போட்டு சுலகானல்லா சுலகானல்லா சொல்றது சொல்லும் பொழுது அல்லாஹுடைய சிபிரியா, அல்லாஹுடைய அதுமத், அல்லாஹுடைய கண்ணியம், அல்லாஹுடைய வல்லமை சன்னதனால இருக்கிற சொல்றது. அது யாரும் குறைசல்ல. ஆனால் மனிதனுடைய நடப்பிலே அப்படி வந்துவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்காக அதை அழகுபடுத்துவதற்காக நாம் தஸ்மீ செய்கிறோம். ஆனால் கூட வேறிடத்தில் இருக்கிறது. நாம் தஸ்மீ செய்கிறோம், நம்முடைய கண் வேறிடத்தில் இருக்கிறது. நாம் தஸ்மீ செய்கிறோம், அல்லாஹை விக்கிர் செய்கிறோம், நம்முடைய காது வேறிடத்தில் இருக்கிறது என்றால் அந்த விக்கிரை அல்லாஹ் எப்படி ஏற்றுக் கொள்வார்கள் எளிதாக்க முடியும்.
எனவே அல்லாஹ் விக்கிர் செய்ய அல்லாஹுடைய ஞாபகத்துடைய அல்லாஹுடைய கம்பீரத்துடைய அல்லாஹுடைய கம்பீரத்துடைய அல்லாஹ் எவ்வளவு உள்ளவர் சொல்கிறார். எனக்கு முன்னால பேசிய டாக்டர் சார் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இந்த உலக ஆராய்ச்சி பற்றி ஒருவர் எழுதியிருக்கிற அரசியல் எனக்கு ஞாபகத்தில் வந்தது, இந்த உலகம் என்பது அல்லாஹுடைய செயல், பூரா பிரபஞ்சம் அல்லாஹுடைய செயல். அமலுல்லா உலகம், அமலுல்லா குர்ஆன் கலாமுல்லா. இந்த பூரா உலகமும் அமலுல்லா, இந்த குர்ஆன் கலாமுல்லா. அல்லாஹ்வுடைய அமலுக்கும் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு வேறுபாடு வர முடியுமா? அது அல்லாஹ்வுடைய அமல் தானே. சூரியன் நமக்கு உதிப்பதாக தெரிகிறது, அல்லாஹ்வுடைய அமல். உலகங்கள் சுற்றுவதாக தெரிந்தால் அல்லாஹ்வுடைய அமல். நமக்கு உயிர் இருப்பதாக தெரிந்தால் அல்லாஹ்வுடைய அமல். எதுவெல்லாம் நடக்கிறதோ இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அமல். மனிதனுக்கு எட்டினாலும் சரி, எட்டாவிட்டாலும் சரி, இந்த சட்டங்களை என்றைக்கோ எட்டினாலும் சரி, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அமல். அமலுல்லா குர்ஆன் கலாமுல்லா. அல்லாஹ்வுடைய அமலுக்கும் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு வேறுபாடு வரவே வராது. எனவே இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அல்லாஹ் உலகத்திலே இருக்கு. அல்லாஹ் இது அல்லாஹ் இவ்வளவு கண்ணியமானவன், இவ்வளவு அவனுக்கு இவ்வளவு கிபிரியா உள்ளவன். வலகுல் கிபிரியாவும் பராராத்திகளால் வாத பூமியிலே அவனுக்குத்தான் பெருமை இருக்கிறது. நமக்கு என்ன பெருமை இருக்கிறது? எங்கிருந்து வந்தோம்? ஏதாவது ராஜபாட்டையோட வந்தமா? வரும்போது ராஜபாட்டையோட வந்தீங்களா? எங்கேயாவது முகலாய மன்னர்களை கேட்டு திறந்து வச்சு அந்த கேட்டு வந்தான போன்றா பெண்ணாலே வெற்றத்தோட மூத்திரப்பாதையிலே பிறந்தாள். மூத்திரப்பாதையிலே பிறந்தாள். இந்த மூத்திரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய். உள்ளே இருக்கிற ரத்தம் என்ன, பித்தம் என்ன, கல் என்ன, கோடை என்ன, விருது என்ன, எலும்பு என்ன, குடல் என்ன, 30 அடி இருக்கிற குடலை எடுத்து வெளியே வச்சு பார்க்கணும். இதுக்குள்ள இருக்கு 30 அடி குடல் இருக்கு, 30 அடி நீளம். எடுத்து எவ்வளவு இருக்குங்க? அந்த இடத்துல எவ்வளவு வரைக்கும் இருக்கு. அதை எடுத்து வச்சு யாராவது மனுஷ கடவுள் எடுத்து வச்சா பக்கத்தில் விட்டாங்களா? இப்ப பெருமையா உட்கார்ந்து இருக்கிற பெண்ணுங்க என்ன என்ன சட்டை என்ன திடீர்னு சேர்த்துருங்க. அப்போ திடீர் ஒன்று போட்டு பிரகாரத்தில் ஒன்று போட்டு சுபகானமா வந்துட்டாருங்க, தீர்மதி வந்துட்டாரு. இல்லை இருக்கு சேவைகளை நாட்டம் தலையிலிருந்து கால்வரை இல்ல. நாங்க சொல்றேன் 100 வர்றவங்க மனசுவா யார் மேலே தடவி விட்டா பரவாயில்ல, ஜன்னத்தில் சொல்லுவாங்க. வச்சு அதாவது மூக்கு சளி நாரவ செய்யாது, மனசும் செய்யாது, வேற அசிங்கம்ல. ஆனா வெற்றி பெற்றுக்கணும் போது பாருங்க, இங்க இருந்துதான் ஜென்மத்தில் பிரதேசம் ஜென்மத்தை அதில் உற்பத்தி ஆகுது. யாருடைய ஆயுதம் இருக்கிறதல்ல, நம்முடைய ஆயுதம் இருக்கும். அவர்களே அல்லாஹ் தன்னுடைய கிபிரியாவை காட்டுவதற்காக மனிதனுடைய ஆயுத வெற்றியை நாட்டமாக படைத்திருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் இருப்பு வெற்றியை இருப்பிருக்கு, நாட்டமடிப்பு இருப்பு இருக்கு. என்னுடைய குதிரத்தை அளிக்கிறார். நாட்டமடிப்பு இருப்பு இருக்கு. சில பேருக்கு சுத்த அதிகமாயிட்டா சுத்த ஆரம்பிச்சிருங்க. அவங்க இருபத்தாறு கசப்புன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வைத்தியம் என்ன சொல்றாரு? உங்க எட்டு கசப்பு இருக்கு, 8 கசப்பாலும் ஆகலாம், 8 உப்பாலும் ஆகலாம், 8 இனிப்பாலும் ஆகலாம். இந்த வழக்கெல்லாம் 8 இனிப்பா இருக்கிறதுனால அந்தந்த பொருளை வச்சா அந்த ருசி நல்லா தெரியும். இதுதான் 8 கசப்பா இருக்கு, பால் வச்சா இளவச்சால கசப்பா தெரியும், டீ குடிச்சால கசப்பா தெரியும், அந்த பால் குடிச்சால கசப்பா தெரியும், பேர் சாப்பாடு கசப்பா தெரியும், கடைசியா வாழ்க்கையே கசப்பா தெரியும். அப்படி ஆயிட்டா அதுக்கு வெளிநாட்டாகத்தால 8 இனிப்பாக வச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் நாட்டமாக வச்சிருக்கோம். துரியா கலந்து ஒரு பலம் இருக்கு, துரியா கலந்து ஒரு பலம் இருக்கு. இது கிடைக்குதான அதாவது விலை கூடுதலா இருக்கிறதா நம்ம கம்மி உற்பத்தினால பெரிய பெரிய நிலையா வாங்குறவங்களா இருக்கும். நீலகிரியில் உற்பத்தி ஆகுது, நம்ம கம்மியா கிடைக்கும். சிறையில் நிறைய கிடைக்கும், பர்மாவில் நிறைய கிடைக்கும். அது சிங்கப்பூர்ல கிடைக்குது. துரியா பழம் சின்ன பலாப்பழம் மாதிரி சின்னதா இருக்கும். அதை அழுத்து வச்சுட்டா நாட்டம் சொல்ல முடியாது. முதல்ல நான் சொல்லி போது ஒரு இடத்துல ஒரு ரூம்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நான் படுத்து ரூபா இருக்கு, இன்னும் அறுக்கல பழம் ரூபா இருக்கு. என்ன கேட்டா துரியா பழம் எங்களுக்காக கொண்டு வந்து வேண்டாங்க, இந்த விவகாரமே வேண்டாங்க. அதை சொன்னாங்க, என்னங்க சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. என்னங்க மாறுது விடவாருங்க சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு இப்போ சமீப காலத்துல எத்தனை தடவை கிலோன்னு போறோம், போகும்போது பார்த்துக்கலாம் பிரியா கிடைக்கிற சீக்கிரம் இங்க பார்த்துதான் போறோம். போன உடனே ஒரு ஆள் இருக்கிறாங்க, சொல்லிதான் வாங்கியிருப்பாங்க, பிரியா கொடுத்திருக்காரு. நாட்டம் ஆனால் சுவை போகிறது, நாறுகிறது ஆனால் ருசிக்கிறது, நாறுகிறது ஆனால் ருசிக்கிறது. எல்லாம் இது எல்லாம் நினைக்கிறது, எல்லாம் இதுக்கு சொல்லணும். எல்லாம் ஒரு குதிரத்தை அப்படி காக்காட்டு சொன்னராயி அப்துல்லாஹி சொன்னராயி இதை நிறைய சொல்லணும். இன்ஷால்லா எனக்கு அவருக்கு சொல்லுவாங்க, நிறைய விஷயத்தை சொல்லணும். அல்லா ஒரு குதிரத்தை எனக்கு காட்டணும் சொன்னா இஸ்ரேல் உள்ளங்கால்கிற எல்லாம் பல எல்லாம் அற்புதமாக படைச்சிருக்கோம். நம்ம இடங்களான நாட்டம் படைச்சிருக்கலாம். வேறு நேரம் காதிலிருந்து எடுத்தா அதுக்கு என்ன பேரு? காது குறைவதற்கு அறிவித்து எடுத்தா உள்ள இருந்து வேற அதுக்கு என்ன பேரு?
காது கீழே தான் போறது. கீழே வந்து அசிங்கத்தில் நம்ம சொல்லி சொல்லி அசிங்கமா கீழே, அதாவது அழுத்து இருக்கும். நீங்க தமிழ் அகராதியில் எடுத்து பாருங்க. கீ என்றால் அழுத்து, பார்க்கறது அழுத்துல இருக்காங்க. ஆனா நம்ம அதை வேற சொல்லி போறதுனால சில குழந்தைக்கு அப்படி சொல்லி அசிங்கமா போட்டது. இதுல காதல் எடுக்கிறது அது கீழே தான் போகுது. மூக்கு வந்து நம்ம சரியா கொடுத்தான் தமிழ தப்ப சூழல் அல்லது தமிழ்ல நல்ல தமிழ்ல கீழே இந்த கீழே இருக்கிற இந்த ஓரத்துல கட்டிங்க சில பேருக்கு தமிழ் விட்டு கட்டிங்க. இவர் நம்ம முன்னால வந்துட்டார், அவர் நம்மகிட்ட பேசுறார், அவருக்கு தெரியாத கண்ணில் கூட இருக்கிறது. இப்ப நம்ம பேசும்போது ஆமாங்க நம்ம அவரை நோக்க பாக்குறது இல்லை, ஆமாங்க தெரியுங்க அதை நடத்துங்க ஏன் அவரை பார்த்தா என்ன மேலே கடந்துட்டாரு, இந்த மேலே விழுந்துட்டாரு, சும்மா கண்ண கீழே எடுத்து இதை பார்க்க கூட நீங்க பேசலைங்க. பேசி பாருங்க, தமிழக நாடு முன்னால வந்து எப்படி இருக்கும் வாழ்க்கையில் அதோட அசுகிற ரவி இருக்கிறது. நமக்குதான் வர்றது கல்ல வர்ற பிறகு நமக்குத்தா, காதல வர்ற பிஜி நமக்குத்தா, கல்ல வர்ற மூச்சுல வர்ற கல்வி நமக்குத்தா, வாயில வர்ற எச்சி நமக்குத்தா, பிறகு இடங்களை ஊடுற வீடு இருக்கு பாருங்க. நம்ம சட்டையெல்லாம் 60 நாள் சட்டை போட்டு போடுறோம். வந்த பிறகு போட்டு பார்த்தா என்ன செய்யுது, அப்புறம் அத்தனை கடவுள் அத்தரும் நாரும் ஆட்சி பறக்கத்து, அத்தரும் நாரும் ஆட்சி பறக்கத்து. எப்ப அத்தனை எங்க மேல பெற்றுதோ என் மேல பெற்றுதோ அந்த பறக்கத்தினால அத்தனை எனக்கு ஆரம்பிக்கிறோம். பவுடர் பூசும்போது வெள்ளையாத்தான் இருந்துச்சு, மனமாத்தான் இருந்துச்சு. ஒரு உறுப்பு எடுக்கும்போது மனிதனை அல்ல அவருடைய சிபிரியாக மகாபலி எனக்கு அர்த்தம் சொல்ல தெரியுது. அவருக்குத்தான் பெருமை, அவருக்குத்தான் அவருக்குத்தான் கண்ணியம், அவருக்குத்தான் இருக்குது. அது சிபிரியா நிராயுங்கள் ஆவணத்தின் ஜாரி. சிபிரியா பெருமை என்னுடைய மேலாடை, கண்ணியம் என்னுடைய கீழாடை. வேற யாருக்கு ஆட கிடையாது அல்ல சொல்றார், பெருமை அவனுக்குத்தான். அதுதான் ஒற்றானுடைய கரஜா. சகோதரர்களே, இந்த இது அந்த ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்கு ஒற்றானுடைய கரஜா உண்டாக்கி கொள்ளணும். எப்போ அல்லாவுடைய ஞாபகம் இருக்கணும், பழக்கணும், நம்ம கற்ற பழக்கணும். வண்ணத்து கற்று குழந்தைக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் அல்ல 6 மாசம் பால் மறக்கடிச்சுட்டா, பால் மறக்கடிச்சுட்டா பால் மறந்துடும், மறந்துடும். மறந்துடும். இப்ப நமக்கு யாராவது கேட்டாங்க பால் குடிக்கீங்களா பாத்தேன்னு கேட்டா நல்லா நான் சொல்லவே இல்ல. படியில வச்சுக்கிட்டு ஒரு அம்மா தன்னோட மார்பில நம்ம கொண்டு வச்சு யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்படி பால் குடிச்சதான் எப்படி இருக்கும் யோசிக்கிறது நல்லா இல்லை. வலை மறந்துட்டேன் இல்லையா, சரி பால் மரக்கடிக்கிறது வருஷம் 1.5 ஆச்சு 2 ஆச்சு, பால் மரக்கடிக்கிறது என்ன ஆகும் சகோதரர்களே, பால் மரக்கடிக்காம விட்டா பால் இன்னும் அதிகமா ஊற ஆரம்பிக்கும். தமிழ்ல நம்ம ஊழியர்கள் சொல்லுவாங்க, குழந்தை நடக்க ஆரம்பிச்சுட்டா நடப்பால் விடுது, நடப்பால் குழந்தை நடக்க ஆரம்பிச்சா டபுள் பால் வரும். பால் ஊறிக்கிட்டே இருக்கும், பால் குடிக்கிறவங்க வந்துகிட்டே இருக்கும். இந்த காலத்துல எல்லாம் வச்சு போகிறது, அதனால வரல அது வேற விஷயம். பால் வச்சு போச்சு அவ்வளவுதான், அதனால வரல அது வேற விஷயம். அதனால பால் பவுடர் பால் இருக்கு பாருங்க, லாக்டோஜன் அதுல எழுதிருக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் நல்லது. இதை போடுற நமக்கு குடிக்கிறது, குழந்தை குடிக்கிறது. அதனால சாராய கடையெல்லாம் போட்டு குடிக்க கொடுக்கும், இதர தாக்கத்தான் போட்டுதான் குடிக்காது, உடல்நலத்துக்கு கேடு எல்லாம் அதெல்லாம் போட்டுருக்கோம். ஆனா அதை படிச்சுட்டே குடிச்சுட்டு இருப்பாரு. சாராய கடை குடிக்கலாம் இருக்கான், அவன் குடிச்சு இருக்காங்க. உலகத்துல பயிற்சியா இருக்காம போச்சு. அது நெருங்காத குடிக்கிறான் குடிக்கிறான் இவரை பாக்கெட்ல இருக்கு, ஒரு பாக்கெட்ல இருக்கு, அவர் எடுத்துக்கிறாரு குடிச்சுக்கிறாரு பாத்துக்கிறாரு. வீட்டுக்கு சர்க்கார் அரபநாட்டில் கூட இருக்கு, அதில் எழுதியிருக்காங்க. அதுக்கு கேன்சர் டாக்டர் எழுதியிருக்காங்க. உலகத்துல ஒரு அபூர்வமான செய்யலாம் உலகத்துல. இதே போல பால் மாவு பவுடர் டப்பாலதான் போட்டுட்டு என்னது ஒரு பெண் கடமை போட்டு அந்த பெண் குழந்தைக்கு பால் கொடுக்கிற மாதிரி கடமை போட்டு தாய்ப்பாலை சிறந்தது. ஆனா நீங்க வாங்கியிருந்த பால் மாவு உலகத்துல அப்படி ஆள் கொத்துக்கிறதே சொல்லுவோம். ஆனால் நடைப்பால் விழுந்துட்டா குழந்தைக்கு பால் விடுக்கிட்டே இருக்கும். பிறகு எத்தனை வருஷம் ஆனாலும் குழந்தை பால் விடுறது ரொம்ப கஷ்டம், விடவே விடாது. குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சுட்டா பால் விடாது. விவரம் தெரியாத காலத்துல பாலை மறக்கெடுக்கலாம். ஏதாவது செய்து வேப்பன தடவி அது தடவி இது தடவி ஏதாவது செஞ்சு மறக்கெடுக்க. விவரம் தெரியாம இருக்கா மறக்கெடுக்கலாம், விவரம் தெரிஞ்சா மறக்க முடியாது. இதே போல குழந்தை நம்முடைய நட்பு இருக்கிறது, அது குழந்தை போல நாம இந்த பாடத்தை செய்ய கூடாது முடிவு பண்ணி அதை மறக்கெடுத்துட்டா மறந்துடும். இன்னும் அது ஒரு வேலை கேட்டுச்சு செஞ்சீங்க, 2வது கேட்டுச்சு அப்புறம் செஞ்சீங்க, என்ன கேட்டு என்ன செய்யறதுன்னு செஞ்சீங்க, இப்படி செஞ்சுக்கிட்டா பழக்கடா போச்சு ஈடுபட முடியாது. இப்ப பல கூட்டம் என்ன செய்யறது,
நிறைய பழகத்தில் என்ன செய்வது? இப்போ அதேதான். யார் உறுதியோடு நிற்கிறார்களோ இந்த பழக்கத்தை நான் மாற்றியே பெற வேண்டும், இந்த பாவத்தை நான் நிச்சய பெற வேண்டும், அல்லாஹுடைய சிறியா அல்லாஹுடைய அனுமதியை நினைத்து செய்தால் அல்லாஹால் அது மனப்படுத்தி செய்திருவார். அப்படி தன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதை விட அடுத்து நாம் செய்ய வேண்டியது, நாம் சுத்தப்படுத்திய ஆன்மாவோடு குடும்பத்தில் பழக வேண்டும். சுத்தப்படுத்திய ஆன்மாவோடு அந்த ஆன்மீக தன்மையோடு நம்முடைய வியாபாரத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய தொழிலே இருக்க வேண்டும், நம்முடைய நடைபாடுகளிலே இருக்க வேண்டும், நம்முடைய விவசாயத்திலே இருக்க வேண்டும், நம்முடைய வியாபாரத்திலே இருக்க வேண்டும். நாம் எங்கே போகிறோமோ அங்கே எல்லாம் நாம் நம்முடைய ஆன்மீகத்திடமே இருக்கிறோம். என்ன அர்த்தம்? அந்த எஸ்தானுடைய நிலையிடமே இருக்கிறது. குடும்பத்தில் மனைவிட்ட பழகும் போது மார்க்கம் ஆன்மீகத்து தனியா குடும்பத்து தனியா பிரிக்கிறது. மனைவியோடு மனைவி இல்லாம வாழுங்கள் சொல்லல. நீங்களாம் ஆன்மீகத்தில் சிறந்தவர்களாகிறதுக்காக மனைவி இல்லாம சேவைகளாக வாழுங்கள் என்று இருக்கலாம் சொல்லல. யார் ருகுபானியை பற்றி இருக்கலாம்? இஸ்லாத்திலே ருகுபானியம் கிடையாது, பிரவரம் கிடையாது. பிரவரம் மனைவி இல்லை, கல்யாணம் இல்லை, நான் என்னவா இருக்கிறேன், சன்னியாசியா இருக்கிறேன், நான் சாமியாரா இருக்கிறேன், அப்புசாரியா இருக்கிறேன், இல்ல நான் பாதிரியா இருக்கிறேன். அப்புறம் கடைசியில வரும் அந்த திருச்சி பக்கத்தில் என்ன நடந்துக்காரு கைமாவி. இப்ப ஒரு பேப்பர்ல பார்த்தா சோனகிரியில ஆம்பளை சாமியாரா பெண்களை சாமியாரா கர்ப்பமாயிருக்கான். சாமியார் கொடுக்கணும் அது 2 பேரும். இதே போல பாதிரிக்கு கூட போட்டாயிருந்த ஒருத்தர் கூட முன்னால காலத்தில் நடந்துருச்சு, சேலத்தில் நடந்தது எல்லாம் தெரியும். தெரியும் நான் ஏமாத்துறேன். இதெல்லாம் நான் கல்யாணம் செய்ய மாட்டேன் என்று இருக்கிறவர்கள் பசிக்கிறது சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? பசி அல்லா உண்டாக்குறது, சாப்பாடு அல்லா உண்டாக்குறது. பசித்தால் சாப்பிடுங்கள் அல்லா சொன்னபடி. அதான் விஷயம். வயது வந்தால் திருமணம் செய்யுங்கள் அல்லா சொன்னபடி. வாழ்க்கை பாருங்க. வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க, மதீனாவுல பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறாங்க, மசூதியில் இருக்கிறாங்க, ஜனங்களுக்கு போறாங்க. வீட்டுக்கு வருவதற்கு ஒரு நேரம் எடுத்திருந்தாங்க. அதே நேரத்தில் அதே ஜெயிலில் சாதிப்பது சொல்றாங்க. இதா வெக்கரல் துனி வெக்கரல் ஆகரத்தை வெக்கரனால் ஆகரமானா வைதா வெக்கரல் துனியா வெக்கர வெக்கர துனியாமா வெக்கரஹாமானா வைதா வெக்கரத்தான வெக்கரஹுமானா. சமாளிக்கிறது வீடுகளாயிட்டு சாப்பாட்டை பத்தி பேசுற சாப்பாட்டை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். சாப்பாட்டு பத்தி பேசுற மாதிரி இருக்கும். அதற்கு ஆய்ச்சாரம் விசாரிக்க மீன் ஒரு பங்கு இருப்பாங்க, அப்புறம் இன்னொரு மீன் ஒரு பங்கு தங்களுக்கு ஓய்வுக்காக வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவருக்கு ஆய்ச்சாரம் வீடுலாசலாமா யாருக்கு 2 குழந்தை மௌத்தா போச்சோ அந்த 2 குழந்தை 5 வருடத்துக்கு முன்னால மௌத்தா ஆயிட்டா அந்த குழந்தை அந்த பெரியார் பிடிச்சி மூச்சுது 5 நிமிஷம் தான் இருக்கு. அது அவரு சொல்ல வார்த்தைக்காக யாருக்கு 2 குழந்தை உங்களுக்கு மனசானவர்கள் சமத்தம் அது போல திசினா அது போல உள்ளாகுமா இதெல்லாம். யாருக்கு 2 குழந்தை வயசுல வரும்போது குழந்தையோட வரும்போது ரொம்ப வருஷமா இருக்கும். சின்ன குழந்தை வரும்போது ரொம்ப வருஷமா இருக்கும். அதை உடம்பு சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு தங்கச்சிங்க 10வது தங்கச்சின்னு நினைக்கிறேன். 10வது தங்கச்சி வரும்போது இப்ப நான் நிறைய பேர் இருக்கேன். நிறைய பேர் இருக்கேன். இத்தனை பேர் இருக்கிறவங்களோட நீங்க தாயாரு சொல்லுவாங்க. அல்ல தெரியாத நல்ல பேருமே சொல்லுவாங்க. நிச்சயம் அவங்க 2 பேர் பிறந்திருக்கிறாங்க. அதை சொல்லுவாங்க நல்லா கட்டு அரசா இருக்கு. இல்லையா எல்லாத்தையும் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அதையும் சொல்ல மாட்டாங்க. அந்த குழந்தை உடனே வச்சுவாங்க. அதை அப்படியே நாலு மாதிரி அது மாதிரி இது மாதிரி அந்த குழந்தை கூட பார்த்தா எனக்கு அவசியம் இருக்கு. இது இருக்கிற கட்டுக்கள் பற்றி குழந்தை அந்த குழந்தை பொறுத்த எந்த வருஷம் அப்ப அதோட சூழ்நிலை சொன்னாங்க. 2 குழந்தை யாருக்கு கொண்டு போச்சோ அந்த 2 குழந்தை இவர்கள் இந்த தாய் வந்தர்கள் இவர்கள் ஒரு மிகப்பெரிய பறந்து செய்திருந்தாலும் அந்த குழந்தை அப்பா அவருக்கான சொர்க்கத்துக்கான போது அவர் போகணும். என் தாய் வந்தே சொர்க்கத்துக்காக நான் போகணும் இருக்கேன். அந்த உணவு சொர்க்கத்துக்கு தாய் வந்து இப்ப அவருக்கு ஆய்ச்சா போட்டாங்க. நம் சேனல்கள் பறக்கும் யாருக்கு ஒரு குழந்தை இறங்கிருந்தா நாங்க 2 குழந்தை இறங்கிருந்தா சொர்க்கத்துக்கு ஒரு குழந்தை இறங்கிருந்தா சொன்னாங்க. நம் சேனலகு யாருக்கு ஒரு குழந்தை இருக்கிறோம் அவங்க அந்த குழந்தையும் கொண்டு போகும் என்று சொல்லிட்டு மனைவி பார்த்தனால யார் மோசக்கா நல்ல கைப்பீட்டு விடுக்கப்பட்ட பெண்மையே சொன்னாங்க. மனைவி பார்த்து என்ன பிடிக்காது அப்படி இல்லை. மனைவிக்கு சந்தோஷமா பேசுறது அதுவும் ஆன்மீகத்தில் சொல்லுகிறது. மனைவியை சந்தோஷப்படுத்தணும், மனைவி புகழணும். இப்ப நமக்கு நல்லது செஞ்சா கூட எப்படி இருக்கு சாதனா எல்லா பரவாயில்லாம இருக்கு. நல்லா இருந்தா கூட நல்லா இருக்குன்னு சொன்னா என்னங்க நம்ம செஞ்சா காலத்துல மனசு வராது.
இன்னைக்கு பிரியாணி எப்படி இருக்கு? ஏதோ போன தடவைக்கு பிறகு பரவாயில்ல, நல்லா இருந்தா கூட நல்லா இருக்கு, என் கைப்பட்டாலே நினைக்கிறேன் அப்படின்னு நம்மளும் சொல்லணும், அவங்களும் சொல்லணும் பரவாயில்லைங்க அப்படின்னு அவங்களும் சொல்லணும். ரெண்டு பேருக்கே பழக்கம் இல்லை. ரெண்டு பேரும் அப்படி கொஞ்சம் உலகம் நடக்கிற அப்படி வாழ்க்கை. அதற்கு ஆயிஷா மனைவியை என்ன சொல்லி கூட்டாங்க ஒரு நேரத்தில், யா உமைரா செக்கத்து வந்த பெண்மையோடு கூட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. மனைவி எப்படி கூட்டாங்க? ஆயிஷா இருக்கு. அது பிரியமா ஆயுஷ் வேற பிரிச்சு ஆயுஷ் அப்படி கூட்டதாக இருக்கு. இன்னும் பிரியமா யா உமைரா செக்கத்து வந்த பெண்மையோடு கூட்டாங்க. மனைவி எப்படி இருந்தாங்க? ஒரு விஷயம் வந்துருக்கு. சாதாக்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அவங்க சில ஹதீஜாவோட முடிவெடுக்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மக்களோட ஒரு நிகழ்ச்சியில சாதாக்கள் அதை செய்யறது யோசிச்சுட்டே இருந்தாங்க. மனசுல வருஷம் வந்து திருப்பி பண்ணாங்க. ரசூலுல்லாஹ்வோட முகத்தை பார்த்த உடனே அதுக்கு ஆயிஷா தெரிஞ்சு கோபமா வர்றாங்க. பார்த்த உடனே சொன்னாங்க, கோபப்படுத்தீங்களா அல்ல அவரை மரணத்து கடத்துவானாக என்ன நடந்து சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து நீதி காட்டுறீங்க, நேரம் காட்டுறீங்க அப்படி சொல்ல பழக்கம் அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க? சொல்லலாம் தங்களை கோபப்படுத்தீங்களா அதுக்குள்ள உண்ணா அவரை அல்லா மரகத்தில் விளைவிப்பார். அந்த கோபப்படாது என்ன சொல்லுங்க. அவர் சூழ்நிலாவுக்கு இவ்வளவு தூரம் கொடுத்தார்கள் தங்களுடைய கணவர்கள். ஆனால் இவ்வளவு தூரம் கொடுத்தார்கள் உங்களை கோபப்படுத்துவதை மரணத்துக்கு போவார்கள். இப்படி கணவன் மனைவி வாழ்கிற வாழ்க்கையிலையும் தீன் இருக்கிற ஆன்மீகம் இழந்திருக்கணும். செய்யப்பட ஆன்மீகம் உண்டாக்கி குடும்பத்திலே இருக்கணும். வியாபாரத்திலே செயல் புரியும் போது அதிசயவர்கள் யார் மன்னம் குணத்திற்கு யார் தனது பொருளை குறைந்திருக்காரு அப்படியே விட்டு விடுவாரோ அவர் அல்ல நம் நிகழ்ச்சி மட்டுமில்ல, அவர் அல்ல அவருடைய கோபத்திலே இருப்பார். அதனால பொருளை குறைவு இருக்கக்கூடாது. அதே போல கொஞ்சம் வாங்குறது, வெட்டி வாங்குறது, அது வாங்குறது, இதெல்லாம் செய்யும்போது என்ன வரணுங்க? இதெல்லாம் விட உலகத்துல சாமானியம் இல்லை. பணத்தை விடுமே விட முடியுங்களா? பணம் பற்றி செய்யும், பணம் சாதாரண முறை பாயும், பணம் என்றால் சிவனும் வாழ் நடக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், பொய் சொல்லி வருகிற பணத்தை அது லட்சம் அல்ல கோடியாக இருந்தால் தூக்கி வருவோம். எப்ப முடியும்? எப்ப நம்முடைய ஆன்மாவை கைப்பற்றப்படுத்துவதோ அப்ப இந்த பணத்தில் வெற்றி இல்லை, அல்லாஹ் வெற்றி வருகிறவன். இந்த பதவியில வெற்றி இல்லை, அல்லாஹ் வெற்றி வருகிறவன். இந்த வியாபாரத்திலே நடத்தி வெற்றி இல்லை, அல்லாஹ் வெற்றி வருகிறவன் என்ற எண்ணமெல்லாம் எப்பொழுது வரும்? வாழ்க்கையோடு ஆன்மீகத்தை கலக்க வேண்டும். அந்த ஆன்மீகத்தை உற்பத்தி செய்வதற்குத்தான் குர்ஆன் சொல்லுகிற அத்தனை வழிகளும் 6666 ஆயத்தும் ஆன்மீகமாகவே அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அதை என்ற வாழ்க்கையோடு கொண்டு வர முயற்சியாக அல்லாஹ் இருக்கான எனக்கும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் பேசிக் கொண்டிருந்தார்.